வெஜிடபிள் குருமா இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, நறுக்கிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேங்காய், சோம்பு, அதில் கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். தக்காளி சேர்த்து அரைக்கும் பொழுது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம அரைக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுலேயுமே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம அம்மியில் தட்டி வச்சுருக்கோம், அதையுமே சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசால், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் இது சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையுமே இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிண்டிட்டு நம்ம மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு வந்து நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா போதும். அந்த காய்கள் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், குருமா நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு மேலே வந்து மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கிடலாம். குருமா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை நம்ம இட்லி கூட சாப்பிட போகிறோம். இட்லி கூட சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை சப்பாத்திக்கு நம்ம சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.